இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு அலைந்து திரியும் மனம். வசனம் பிரசங்கி 5:1. நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். இந்த வசனம் தேவனுடைய ஆலயத்திற்கு செல்லும் நம் நோக்கத்தையும் நிலையையும் சோதிக்க செய்கிறது பாருங்க. நம்ம தேவனிடம் நம் பேசுவதற்கு முன் அவர் என்ன சொல்கிறார் என்பதை கேட்பதான் ஞானம் என்று பார்க்கிறோம் இல்லையா. நம்ம முதலாவது தேவனுடைய உறவு கொள்ளுகிறதுனா நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம முதல்ல அவரை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், செபிக்கிறோம். அந்த உறவு அவர் பேசுகிற சத்தத்தை நம்ம கேட்குறோமா, அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். நம்ம பைபிள் வேதம் வாசிக்கிற போது அவர் சத்தத்தை நம்ம கேட்கலாம். அவர் வார்த்தையின் மூலமாக நம்மக்கிட்ட பேசுவார். நம்ம ஜெபிக்கிறப்போ அவர் மெல்லிய குரலில் நம்ம இருதயத்தில் பேசுவார். ஒரு டைமில் எங்கள் சிறிய வயதில் எங்கள் அம்மா சிஎஸ்ஐ மாம்பலம் திருச்சபையை சார்ந்தவங்க தான் நாங்கள். அது வியாழக்கிழமை அது ஒவ்வொரு வாரமும் அந்த சபையில் நடத்துவாங்க, ஜெப கூட்டம் மாதிரி. உண்மையில் வல்லமையாக இருக்கும் பாருங்கள். நல்லா ஆராதிப்பாங்க, துதிப்பாங்க. அப்புறம் சாட்சி நேரம் வைப்பாங்க. சாட்சி முடிஞ்சோடனே ஜெபக்குறிப்பு இருக்கும் தேசத்துக்காக. யாரெல்லாம் ஜெபக்குறிப்பு எழுதி கொடுத்துறாங்க, அநேக வியாதிஸ்தருக்காக அங்கே ஜெபிப்பாங்க. ஏதோ ஒரு டைமில் எங்கள் அம்மா எனக்காக ஏதோ ஜெபக்குறிப்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் எங்கள் அம்மாவோட தேவன் பேசினாராம் மெல்லிய சத்தத்தில். ஜெபமேரி விசேஷித்தவள் அப்படின்ற ஒரு வார்த்தை எங்கள் அம்மா காதில் கேட்டதான் என்கிட்ட சொல்லுவாங்க அடிக்கடி. அந்த அழகாக அந்த வார்த்தை என் காதில் மெல்லிய குரலாக சத்தமாக எனக்கு கேட்டுச்சு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அநேக முறையில் தேவன் வேதம் வாசிக்கும் போது எனக்கு பேசுகிறவராக நான் பார்த்துருக்குறேன். அந்த வாக்கு தத்துவம் எனக்கு அந்த வசனம் என்னோட பேசும் பாருங்கள். நான் அநேக கேள்வியில் நான் ஜெபத்தில் கேட்குறதுக்கெலாம் ஆண்டவர் அதில் பதில் கொடுப்பார் எனக்கு. ஆனால் இந்த வசனத்தில் நீ உன் கால்களை ஜாக்கிரதையாய் பார்த்துக்கொள் என்பதோடைய பொருள் என்னன்னா, நம்ம பயபக்தியோட பணிவோட பரிசுத்த நோக்கத்தோடு நம்ம இருக்க வேண்டும். நம்ம தேவாலயத்துக்கு போகும்போது அப்படி ஒரு நோக்கத்தோட நிலையோடு நம்ம போகும்போது தேவன் நம்மளை கவனிக்கிறவராக இருக்கிறார் பாருங்க. முதலாவது நம்ம தேவாலயத்துக்கு போகும்போது என்ன நோக்கத்தோட எந்த நிலையில் நம்ம போகிறோம் என்று நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நான் இதை செய்தேன், நான் மணி கலெக்ட் பண்ணி சபைக்கு கொடுத்தேன், நான் ஏழை எளிய மக்களுக்கு நான் உதவி செய்தேன், நிறைய இடத்துல நான் ஹெல்ப் பண்ணேன். இப்படி நம்ம பண்ணுறது நல்ல விஷயந்தான். ஆனால் நம்ம உள்ளம் அதை உணர்ந்திருக்கிறதா? நம்ம மூடனாக தேவனுக்கு பிடிக்காத ஒரு எண்ணத்தோட அதை செய்கிறனா, இல்லை என்றால் நம்ம பாதைகள் திருப்பப்பட வேண்டுமா என்று ஆராய்ந்து பார்க்கணும் பாருங்கள். அநேக நல்ல விஷயம் செய்கிறது உண்மையான அற்புதமான ஒரு காரியம்தான். ஆனால் நம்ம உள்ளம் எப்படி இருக்குது? இது தேவனை கனப்படுத்துகிற ஒரு நிலையில் நம்ம இருக்கிறோமா, இல்லாட்டி மனிதர்களை கனப்படுத்துகிற ஒரு நிலையில் நம்ம வச்சுருக்கிறோமா? முதலாவது தேவனுக்கு ஒரு கனக்குரியதாக இருக்கணும் பாருங்கள். தேவனுக்கு எதை செய்தாலும் தேவனுக்கு பிரியமுள்ளதாய் நம்ம செய்ய வேண்டும். தேவனுக்கு பிடிக்காத ஒரு எண்ணத்துடன் அதை செய்கிறனா, இல்லை என்றால் என் பாதைகளை திருப்பப்பட வேண்டுமா என்று நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும் பாருங்கள். ஒரு அலைந்து திரிந்த மனதை கொண்டிருந்தால் அதற்கு ஒழுக்கத்தால் பயிற்சி அளிக்க வேண்டியதாக இருக்கும் பாருங்கள். அலைந்து திரிந்த மனம் ஆவிக்குரிய போரில் மனமே போர்க்களம் என்பதை நம்ம நினைவில் கொள்ளணும் பாருங்கள். நம்ம தேவாலயத்தில் நம்ம அங்கே இருந்தாலும் நம்ம மனம் எங்கே இருக்கும்? சில டைமு அங்கே கிச்சனில் நம்ம என்ன இன்றைக்கி என்ன உணவு சமைக்கணும், ஷாப்பிங் சென்டரில் இந்த கடைக்கு போகணுமா அப்படின்னு சொல்லி நம்ம மனது அலைப்பாயும் பாருங்கள். இதுதான் ஒரு பெரிய போர்க்களமே. நம்ம நினைவில் கொள்ளணும், இதுதான் எதிரி தாக்குற ஒரு இடமா இருக்குது. அப்போ நம்ம ஒரு தேவாலயத்துக்கு போகும்போது அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க அதில் நம்ம மனதை வைக்க முடியலன்னா அங்கே இருப்பதன் மூலம் முற்றிலும் எதையும் நம்ம பெற முடியாது என்பது நமக்கு நன்றாகவே தெரியும் பாருங்கள். அப்போது இதுலேருந்து எப்படி மேற்கொள்ளணும்னா, நம்ம எண்ணங்களை நம்ம சிந்தனைகளை நம்ம தான் கண்ட்ரோல் பண்ண முடியாத தேவன் நம்மளை உருவாக்கியிருக்கிறாரு. அப்போது அந்த மனிதன் என்ன பண்ண, தன் மனதை கட்டுப்படுத்தி தான் என்ன செய்கிறார் என்பதில் அதில் தக்க வைத்து கொள்ள முடியலன்னா அந்த திட்டத்தை முடிக்க தன்னை ஒழுங்குபடுத்த முடியாது. அப்போ இதை பிசாசு அறிந்திருக்கிறான் பாருங்கள். எங்கே தேவ வார்த்தை கேட்டால் இவன் வாழ்க்கை மாறிடுமே, இவன் ஆஸ்வதிக்கப்பட்டுருவானே, இவன் வியாதி மறையுமே, இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி பிசாசு தந்திரமாக இப்படி தான் அநேக வேலையில் நம்ம தேவாலயத்துக்கு போகிறோம், அநேக வார்த்தைகளை நம்ம கேட்குறோம். ஆனால் அது நம்ம மனதில் தக்க வைக்காதபடி நம்ம பல எண்ணங்கள் அலைமோதுகிற சிந்தனையினால அது அலைமோதுகிறான் பாருங்கள். நம்ம
எண்ணங்களை ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் போகுது. தேவன் நம்ம கூட பேசுகிற காரியத்தை நம்ம கவனிக்காமல் மிஸ் பண்ணிட்டோம்னா பிசாசு நல்லா தெரியும் பாருங்களேன். அப்போ நம்ம சிந்தனையை ஒழுங்குபடுத்தி அதை நம்ம கட்டுக்குள் வைக்கும் பொழுது தான் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், பிசாசை மேற்கொள்ள முடியும். மைண்டு அந்த மெசேஜை கேட்க முடியாமல் அலமோதுறப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம விழித்து கொள்ள வேண்டும். அப்போ ஏதோ நம்மளுக்கு தவறாக நம்ம செய்கிறோம் என்று நினைவு கொண்டு அதிலேருந்து என்ன பண்ணணும்னா ஒழுங்குபடுத்த தொடங்க வேண்டும். அப்போது நம்ம மனதை ஊர் முழுக்க ஓட விடாமல் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் என்றே தொடங்குங்கள். உங்கள் கால்களை வைத்திருங்கள். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதில் உங்கள் மனதை வைத்திருக்கவும். அதை நம்ம ப்ராக்டிஸ் தான் பண்ணணும் பாருங்களேன். அதான் பழைய பழக்கங்களை உடைத்து புதியவற்றை உருவாக்குவதற்கு எப்போதும் நேரம் எடுக்கும். ஆனால் இறுதியில் அது மதிப்புக்குரியதாக இருக்கும் பாருங்களேன். ஓசியா 6:6 பார்க்கலாம். பலிகளை அல்ல, இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கலாம் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். அப்போது நம்ம என்ன பண்ணுகிறோம், இதை செய்கிறோம், இதை நம்ம இது பண்ணுறோம் அப்படி இல்லை, அதை இரக்கத்தையும் தேவன் எதிர்பார்க்குறாரு. நம்ம எப்படி இரக்கம் உள்ளவர்களாக, எப்படி தாழ்மை உள்ளவர்களாக நம்ம இருக்கிறோம். அநேக வேளையில் நம்ம ஸ்டேட்டஸு, அந்தஸ்து, நான் பணக்காரன் அந்த எண்ணத்தில் நம்ம இருந்தோம்னா உண்மையாக சொல்கிறேன் பாருங்களேன், தேவனை அறிகிற அறிவில் நம்ம இருக்க முடியாது. ஏன்னா எண்ணங்கள் தேவன் அறிகிறார். நம்மளுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் தேவன் அறியார். நம்ம நினைக்கிறோம் நான் பெரிய ஆள், நான் ஏன் என்னோடய ஸ்டேட்டஸ், நான் ஏன் என்னோடய இதை விட்டு நான் இறங்கி கீழே வரணும் அப்படி நம்ம எகத்தாளமாய் பெருமை உள்ளவர்களாக நம்ம இருந்தால் ஒருவேளை உங்களுக்கு அது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் தேவன் அதில் பிரியப்பட மாட்டார். தேவன் அவர் இரக்கத்தை விரும்புகிற தேவன். அவர் மன உருக்கம் உள்ள தேவன், இரக்கமுள்ள ஒரு தேவன், அவர் மன தாழ்மை உள்ளவர் அவர். ஆனால் நம்ம எப்படி இருக்கோம், எண்ணங்களை நம்ம எப்படி இருக்கோம், சிந்தனைகள் எப்படி இருக்கும் இருக்குது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்மளோட இடைப்படுகிறாரு. அதெல்லாம் 4 பேர் நம்மளை பார்க்குற மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது நல்ல விஷயம்தான். ஆனால் அதிலே நம்ம கவனம் போயிடக்கூடாது. தேவன் என்ன பேசுகிறார், ஆராதிக்கும் போது உண்மை உத்தமாக அவர் ஆராதிக்கணும். நம்ம அவர் வார்த்தையை கேட்கறதுக்கு நாடணும் பாருங்கள். ஒவ்வொரு வாட்டியும் நான் தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது நான் ஒவ்வொரு தரமும் நான் என்ன பண்ணுவேன், என் உள்ளத்தை ஆய்வு செய்வேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆனாலுமே இதற்காக முன்னாடி ஜெபம் பண்ணி போனால் கண்டிப்பாக கர்த்தர் உதவி செய்வார். ஜெபிப்போம். பரலோக கர்த்தாவே, நாங்கள் ஆலயத்துக்கு வரும் என் அடிகள் பயபக்தியோடும் பரிசுத்தத்தோடும் இருக்க செய்யும் ஆண்டவரே. உங்கள் வார்த்தையை கேட்பதற்கான இருதயத்தையும் அதன்படி நடப்பதற்கான அந்த கிரியையும் எனக்கு செய்ய உதவி செய்யும். என் ஒவ்வொரு ஆராதனையும் உங்கள் விருப்பத்திற்கேற்ப இருக்கும்படியாக என்னை விட்டு கொடுக்கிறேன். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.